சூப்பரான ஒரு கேக் ரெசிபி, அதுவும் கோதுமை மாவை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம முட்டை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதே சமயத்தில் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முந்திரி 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பாதாம், இதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கோதுமை மாவை அளந்து எடுத்துக்கலாங்க. நான் இந்த கப்பில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேங்க. 1.5 கப் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம மெஷர் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். இப்போ இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கணும். ஒவ்வொரு பொருட்களையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோங்க. இது 1/2 கப்பு. ஆல்ரெடி நான் 1 கப்பு சேர்த்திருக்கேன். டோட்டலாக 1.5 கப்பு சேர்த்திருக்கிறேங்க கோதுமை மாவு. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட பயன்படுத்திக்கலாம். பேக்கிங் பவுடர், இது கேக் செய்யும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணணுங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கணும். அடுத்ததாக பேக்கிங் சோடா, அது பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கணும். அடுத்ததாக ஏலக்காய் தூளுங்க. இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது. கொஞ்சம் ஒயிட் சுகரோடு சேர்த்தி நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்து செய்யும்போது கேக் நல்லா சாஃப்டாக வருங்க. அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாதாமை சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருதுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, இதையும் சேர்த்திட்டு நல்லா ஸ்பூனால் கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சீங்கனாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்குங்க. இப்போ இது எல்லாமே கலக்கியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம், இல்லை வெல்லம் பொடிச்சது இருந்தாலும் கூட சேர்த்திக்கலாம். தயிர், இது 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. ரீஃபண்ட் ஆயிலுங்க, இது 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். தயிர் புளிப்பில்லாததாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மணம் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கடலெண்ணெய்க்கு இது யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்ததை நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சில கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரைச்சதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாக இருக்கும். சில கோதுமை மாவுக்கு கரெக்டாக இருக்குங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணுற கோதுமை மாவை பொறுத்து இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு கோதுமை மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இது நான் கடையில் வாங்கினது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் சேர்த்த தேவையில்லை. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கப் கேக்கு செய்ய முடியாதுங்க. அதனால் ரீஃபண்ட் ஆயில் நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னுமே கெட்டியாக இருக்குது. அடுத்ததாக தயிர் சேர்த்திக்க போகிறேங்க. தயிர் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லை. அடுத்ததாக பால் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் இருக்கலாம், இல்லை சூடாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாலை நீங்கள் கடைசியாக தான் சேர்த்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே ஹாலிடேஸில் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இனிப்பெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் வர வரையில் நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், எவ்வளவு நம்ம எடுத்து ஊற்றும் போது அந்த மாதிரி மடிப்பாக விழுகுது இல்லைங்களா, அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நம்ம கப் கேக் மோல்டில் சேர்த்திக்கலாங்க. அடியில் அந்த பட்டர் பேப்பர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஆட் பண்ணிடலாம். எப்பவுமே அரைவாசிக்கு தான் சேர்த்திக்கணும், இல்லைன்னா நீங்கள் பேக் பண்ணும்போது எல்லாம் பொங்கி வெளியே வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் சேர்த்திக்கலாம்.
இப்போ அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. இப்போ கப் கேக் மோல்டை உள்ளே வச்சிடலாங்க. திருப்பி 170 டிகிரி செட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாங்க. நீங்கள் டாப்பிங்ஸ்க்காக வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முந்திரியையும் பாதாமையும் சேர்த்திக்கலாங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி மாவுலையே கலக்கிட்டதுனால சேர்த்திக்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம அரைவாசிக்கு தான் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, இப்போ நல்லா பொங்கி நல்லா பேக் ஆகி வந்திருக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டைமு டூத் பிக்கை வச்சு குத்தி கூட பார்த்துக்கலாம் வெந்துருச்சா வேகலையான்னு. ஆனால் எனக்கு வெந்துருச்சு. இந்த கேக்கில் நம்ம முட்டை எதுவும் சேர்த்துல, கேக்கும் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்துட்டு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளவுதாங்க. சிம்பிளாக சூப்பரான சுவையில் கோதுமை மாவை பயன்படுத்தி கப் கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க.